அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி ராஜலட்சுமி வழங்கிய தீர்ப்பு விவரம் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது 30 ஆண்டுகளுக்கு எந்த விதமான தண்டனை குறைப்பும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு விவரம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இந்த வளாகத்தில் தான் கிண்டி பொறியியல் கல்லூரி இருக்கிறது. உலக அளவில் தனிப்பட்ட நற்பெயர் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது. இந்த வளாகத்துக்குள் படிக்கும் மாணவர்களில் 97% பேர் முன்னணி நிறுவனங்களில் பணி வாய்ப்பு பெற்றுள்ளனர் என்பதை ஆவணங்கள் பார்க்கும்போது தெரிகிறது. பல்வேறு கனவுகளுடன் உரிய கல்வி தகுதியுடன் வந்த மாணவியை பல்வேறு குற்ற வழக்குகளை தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமதிப்பு செய்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை அனுமதிக்க முடியாது என நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2010 முதல் தற்பொழுது வரை இந்த வழக்கு இல்லாமல் 37 வழக்குகள் ஞானசேகரன் மீது இருப்பதாகவும் இதில் 5 வழக்குகளில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். சில வழக்குகளில் மட்டுமே அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பல வழக்குகள் இன்னும் விசாரணை நிலையில் உள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது போன்ற தன்மையுடைய வழக்குகளில் ஏற்கனவே ஞானசேகரன் ஈடுபட்டு அது தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. எனவே இது போன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எந்த ஒரு கருணையும் காட்ட முடியாது எனவும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகர் சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில் தானும் பல்கலைக்கழக ஊழியர் என்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் மிரட்டவும் பயன்படுத்தியுள்ளார் என்பது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் தெரிய வந்துள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கில் அவர் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை இந்த நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை கசிவிட்ட காரணத்துக்காக அப்பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்போது இந்த நீதிமன்றமும் அபராத தொகையான 90,000 ரூபாயை அப்பெண்ணுக்கு வழங்க உத்தரவிட்டுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தவிர கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுவதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.